يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغفره به الأولون والآخرون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ரமலானை அடைந்து அதிலே பயணித்து அதனுடைய கடைசி பகுதி அடுத்து நாம் எதிர்நோக்கி இருப்பது அல்லாஹ் கூலி வழங்குகிற நாளான ஈது பெருநாள். ஈது பெருநாளுக்கு போவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வழமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது நாட்களினுடைய ரமலானுடைய கடைசி ஜும்மாவிலிருந்து ஒரு சட்டத்தை அதிகமாக பேசுவார்கள். நீங்கள் ஹதீஸில் பார்த்தால் தெரியலாம், ஈதுல் ஃபித்ர். ஏன்னா அந்த நாளுக்கான பேரே ஈதுல் ஃபித்ர், ஃபித்ராவுக்குரிய நாள் என்று பொருள். இந்த சதகத்துல் ஃபித்ரனுடைய சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதினுடைய கடைசி ஜும்மாவிலிருந்து தொடர்ந்து மக்களிடத்திலே பேசுவார்கள். அதிலும் குறிப்பாக ஜும்மாக்கல்ல பெரும் உரைகள் சதகத்துல் ஃபித்ர் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, ஈது பெருநாளுக்கு முன்னால் அந்த அமலுக்கான சட்டங்களை அறிவது நம் மீது கடமை. எனவே அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, சதகத்துல் ஃபித்ர் அப்படின்னா என்ன? இந்த சதகத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக 5 சட்டங்களை நாம் அறிய வேண்டும். முதலாவது, இந்த சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமையாகும், எப்போது கடமையாகும், இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? 4வது, எவ்வளவு சதகத்துல் ஃபித்ர் தர வேண்டும்? 5வது, இந்த சதகத்துல் ஃபித்ரை எப்போது நிறைவேற்ற வேண்டும்? இந்த 5 சட்டங்கள் இதில் உள்ளடங்கும். முதலாவது சுருக்கமாக அன்பானவர்களே, சதகத்துல் ஃபித்ர் இது யார் மீது கடமை? ஈதினுடைய நாட்களில், ஈதினுடைய நாள் சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமைனா, ஈது நாளை அடைகிற எல்லோரின் மீதும் கடமை. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரின் மீதும் சதகத்துல் ஃபித்ர் கடமை. யாரெல்லாம் ஈது நாட்களை அடைகிறார்களோ, இந்த அளவுக்கு தெளிவான முறையில் ஈத் அன்னைக்கு இரவுல ஒரு குழந்தை பிறக்குது, தக்பீர் சொன்ன அன்னைக்கு இரவுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையின் மீதும் சதகத்துல் ஃபித்ருங்கிறது கடமை. ஈதுக்கு மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு பின்னாடி பிறந்தா அந்த குழந்தைக்கு சதகத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. ஈது தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதாவது அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் வரைக்கும் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது அன்றைய நாள் வீட்டுல இருக்கக்கூடிய ஹயாத்தான எல்லோர்களின் மீதும் சதகத்துல் ஃபித்ருங்கிறது கடமை. இது முதலாவது செய்தி. 2வது, எப்போது கடமையாகும்? ஈதினுடைய நாளை அடைந்த நபருக்கு ஈதுக்கான தேவைகள் போக எஞ்சிய காசுகள் இருந்தால், எஞ்சிய பொருளாதாரம் இருந்தால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ருங்கிறது கடமை. இதுதான் சுருக்கம். அடுத்து, இந்த சதகத்துல் ஃபித்ருக்கான நோக்கம் என்ன? இந்த சதகத்துல் ஃபித்ருக்கான நோக்கம் 2 நோக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது நோக்கம் என்ன? தஹாரத்தன் லிஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஹத். இத்தனை நாட்களாக நோன்பு வைத்த ஒரு சாஹிப், நோன்பாடியின் நோன்பில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தர்மம் அது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, எப்படி தொழுகையில ஏதேனும் குறைகள் ஏற்பட்டுட்டா தொழுகையினுடைய கடைசியில விட்ட வாஜிபுக்காக வேண்டி சஜ்தத்து ஸஹூ செய்வோமோ, அதே போல நோன்பில் நம்மை அறியாமல் ஏற்பட்ட குறைகளுக்கான நிவர்த்தியாக அல்லாஹ் தஆலா சதகத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. எனவே இந்த நோன்பிற்கான பரிபூர்ணம்ங்கிறது சதகத்துல் ஃபித்ர். எனவே ஒரு மாசம் நோன்பு, ஒரு மாச அமலினுடைய முழு கபூலியத்துக்கான வடிவம் தரக்கூடியது நீங்க செய்யற இந்த சதகத்துல் ஃபித்ர். எனவே அதில் கவனமான முறையில் இருக்கணும். இது முதலாவது நோக்கம். 2வது நோக்கம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், 2வது நோக்கம் சதகத்துல் ஃபித்ருக்கான நோக்கம் ஈத் அன்னைக்கு என்னுடைய உம்மத்துல யாரும் ஏழைகளாக இருக்கக்கூடாது,
ரெண்டாவது செய்தி சொன்னாங்க, ஈத் அன்னைக்கு யாரும் யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது. இந்த ரெண்டு நோக்கம், யாரும் யார்கிட்ட ஏழைகளா இருக்கக்கூடாது, அந்த நாள்ல யாரும் யார்கிட்டையும் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடாது. எனவே சதகுத்துல் ஃபித்ர் என்ன செய்யணும்னு சொன்னா, நான் கடமையாக்கி இருக்கிறேன், இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அந்த நாள் யாருக்கும் எந்த கவலையும் இருக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பொருளாதாரம் இல்லைங்கிற நிலை ஏற்படக்கூடாது. அந்த ஒரு நாளைக்கான நிரப்பமான வாழ்வு என் சமூகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் ஈதுல் ஃபித்ருடைய இரண்டாவது நோக்கம். இது மூணாவது விஷயம். ஈதுல் ஃபித்ருடைய நோக்கம் இந்த ரெண்டு விஷயம். நாலாவது அன்பானவர்களே கவனிக்க வேண்டிய விஷயம், ஈதுல் ஃபித்ர் எவ்வளவு தரணும். அன்பானவர்களே, நாம் வருடந்தோறும் சொல்வதுதான், இருந்தாலும் மனிதன் பலகீனமானவன், மறதியானவன். எனவே சட்டங்களை மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு குர்ஆன் சொல்லுது. அதன் அடிப்படையில் ஈதுல் ஃபித்ர் எவ்வளவு தரணும். அன்பானவர்களே, இதனுடைய சட்டத்தை தெளிவான முறையில விளங்கணும். ஏன்னா ஒரு அமல் செய்வதற்கு முன்னால் அந்த அமலினுடைய சட்டத்தை முழுமையாக அறிவது ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய ஆமலின் மீது கடமை. தொழுகிறான்னா தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருந்திருக்கணும், நோம்புனா நோன்புக்கான சட்டங்கள் தெரிஞ்சிருந்திருக்கணும். எதுவெல்லாம் வச்சா நோன்பு கூடும், எதுவெல்லாம் செஞ்சா நோன்பு முறிஞ்சு போயிடும், எதுவெல்லாம் செஞ்சா தொழுகை சரியான முறை நிறைவேற்றப்படும், எதுவெல்லாம் செஞ்சா தொழுகை புரிஞ்சு போயிடும். எல்லா விஷயங்களும் கண்டிப்பான முறையில அமல் செய்யக்கூடிய ஆமிலுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த முழு மாசத்திற்கான நோன்பின் கேடயமாக, நோன்பிற்கான கண்ணியமாக நம்ம தரப்போற சதகுத்துல் ஃபித்ருடைய சட்டத்தை ரொம்ப தெளிவா தெரியணும். சுருக்கமா ஒரு 3 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல சதகுத்துல் ஃபித்ர்னா என்ன. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய காலத்துல மதீனாவில் என்ன பொருட்கள் சாப்பிடப்படுமோ உணவாக, அந்த பொருட்களின் மீது சதகுத்துல் ஃபித்ரை நிர்ணயிச்சாங்க. அதற்கான அளவு என்ன, ஒரு சா. மதீனாவினுடைய ஒரு சா அளவு அந்த உணவுப் பொருட்கள்ல இருந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு தரணும். அந்த ஒரு சாவினுடைய அளவு என்ன, 2 கிலோ 400 கிராம். 2 கிலோ 400 கிராம் பெருமானார் காலத்துல இருந்த மதீனாவினுடைய சா அளவு, படியினுடைய அளவு 2 கிலோ 400 கிராம். இந்த கிராம் அளவுக்கு என்ன செய்யணும்னா சதகா அன்னைக்கு கொடுக்கணும் சாப்பிடும் பொருட்களில். இது முதலாவது செய்தி. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி இஸ்லாம் பல ஊர்களுக்கு பரவிக்கிட்டே போச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சாவின் அளவு இருந்துச்சு. பெருமானார் அந்த ஹதீஸ்ல ஒரு சான்னு சொன்னாங்களே தவிர இந்த சாவத்தான் நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லல. பெருமானார் அந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா, இந்த உம்மத்துக்கு இந்த சாவை நான் ஏன் நிர்ணயிக்கிறேன்னா, எல்லாருக்கும் ஏழைகளுக்கு இது பலனாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். அதனால இந்த சாவினுடைய கணக்கை நான் நிர்ணயிக்கிறேன், இது ஒரு சான்னு சொல்லுவாங்க. எனவே அன்பானவர்களே, பெருமானாரினுடைய காலத்துக்கு பின்னாடி இஸ்லாம் பரவுவது ஒவ்வொரு ஊர்லயும் அளவை படிங்கிறது ஒவ்வொரு கணக்குல இருந்துச்சு. தாயிஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிலோ 600 கிராம், 2 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இதுவே நீங்க தாண்டி எகிப்து பகுதிகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா 4 கிலோ இருந்துச்சு. சிரியா பக்கம் வந்தீங்கன்னா 3 கிலோக்கு மேல சாக்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவங்க 22 லட்சம் மைல் ஆண்ட கலீஃபா, எல்லாத்துக்குமான கலீஃபா. அப்போ ஒவ்வொரு ஊர்ல இருந்து கடிதங்கள் வந்துச்சு. இப்போ ஈதுல் ஃபித்ருக்கான சாவின் அளவை நாங்க எதுவா நிர்ணயிக்கிறது, பெருமானார் ஒரு சான்னு சொல்லிட்டாங்க. எனவே எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சாவா இல்ல பெருமானார் நிர்ணயிச்ச ஒரு சாவா. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா கவர்னர்களையும் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு வச்சு மதீனாவுல இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. இது ஃபிக்ஹ்ல மிகப்பெரிய ஆதாரமாக சொல்லுவாங்க, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய ஹுஜ்ஜத் அப்படிங்கிறதுக்கு. அன்பானவர்களே, நான் அதுக்குள்ள போக விரும்பல. எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆலோசனை செஞ்சாங்க. ஒரு சா எதை சாவாக நிர்ணயிக்கலாம். அப்போ பெருமானார் கோடிட்ட ஒரு வரி என்னன்னா, அந்த சாவினுடைய கணக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். எனவே கோடிட்டாங்க. சாவினுடைய ஆரம்ப அளவு என்ன, மதீனாவினுடைய அளவு 2 கிலோ 400 கிராம். முடிவின் அளவு என்ன, 4 கிலோ வரைக்கும் ஒரு படியினுடைய அளவு இருக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுல இருந்து நடுநிலையான ஒரு சாவை எடுத்தாங்க. கணக்கு என்னன்னு சொன்னா, அதுதான் 3 கிலோ 200 கிராம். 3 கிலோ 200 கிராம். இதுதான் அன்றையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாவுக்கான அளவாக இஸ்லாம் நிர்ணயித்தது. இன்னைக்கு வரைக்கும் இதுதான் தரணும், இனிமேலும் இதுதான் கணக்கு. இது முடிவு செய்யப்பட்டது ஒரு சா. அன்பானவர்களே, அப்போ மதீனாவினுடைய உணவுப் பொருட்கள் என்ன, ஒரு சால 3 கிலோ 200 கிராம். அப்போ மதீனாவினுடைய உணவுப் பொருட்கள் என்ன, பிரதான மதீனாவினுடைய உணவுப் பொருட்கள் நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய காலத்துல 3 தான். ஒன்னு பேரித்தம்பழம், இதுதான் பெரும்பான்மையான உணவுப் பொருள். 2வது உலர்ந்த திராட்சை. 3வது மதீனாவுல கோதுமை. அந்த கோதுமை 2 வகையா இருந்துச்சு. ஒன்னு தொலி நீக்கப்பட்ட கோதுமை, இன்னொன்னு தொலிவுள்ள கோதுமை. இந்த 4 தான் மதீனாவினுடைய பிரதான உணவு. இந்த உணவுகள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும்னு பெருமானார் நிர்ணயிச்சிட்டாங்க. மதீனாவின் உணவு அப்படி நிர்ணயிச்சிட்டாங்க. சாவினுடைய அளவுக்கு மட்டும்தான் அனுமதி.
எனவே இந்த 4 உணவுகள்ல இருந்தா என்ன செய்யணும், நம்ம அளவு கொடுத்து அதற்காக கொடுக்கணும். ஹனஃபி மதுஹப்ல என்ன சட்டம்னா, இந்த 4 அளவுக்கான பொருளையும் கொடுக்கலாம். 3 கிலோ 200 கிராமுக்கான பேரித்தம்பழத்தையும் கொடுக்கலாம், 3 கிலோ 200 கிராமுக்கான கோதுமையையும் கொடுக்கலாம், 3 கிலோ 200 கிராமுக்கான உலர்ந்த திராட்சையும் கொடுக்கலாம். பின்னாடி சொல்லுங்க. 3 கிலோ 200 கிராமுக்கான சட்டங்கள் பின்னாடி இருக்கு. ஆனா ஷாஃபி மதுஹப்ல என்ன செய்யலாம்னு சொன்னா, ஹனஃபிகள் இதுக்காக நீங்க பொருளையும் தரலாம், ரெண்டாவது அதை தொடர்ந்து அதற்கான கிரயத்தையும் தரலாம். ஆனா ஷாஃபி மதுஹப்ல என்னன்னு சொன்னா, பொருளை மட்டும்தான் தரணும், பொருளுக்கான கிரயத்தை தரக்கூடாது. இதுதான் அசல் சட்டம். நான் சொல்லிட்டு வர கவனிங்க. முதல்ல நான் சொல்லிட்டு வந்தது சாவினுடைய அளவு 3 கிலோ 200 கிராம், இதுதான் அசல் கணக்கு. இப்போ நீங்க 3 கிலோ 600 கிராமினுடைய பிரதானமான உணவுன்னு எடுத்து வச்சீங்கன்னா, பெருமானாருடைய காலத்துல பேரித்தம்பழம். இந்த பேரித்தம்பழத்தை நீங்க அளவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 3 கிலோ 200 கிராம் நம்ம கொடுக்கணும், இதுதான் கணக்கு. 3 கிலோ 200 கிராம்னா 1 கிலோ பேரிச்சம்பழம் மட்டமான இல்ல லாஸ்ட் குவாலிட்டி பேரிச்சம்பழம் எவ்வளவு வரும், குறைஞ்சபட்சம் கணக்கு போடுங்க. அப்படின்னா ஒரு 250 ரூபா வைக்கலாமா? 250 300 3 கிலோ 200 கிராம்னா எவ்வளவு கணக்கு? ஒரு 750 ரூபா வரும். 750 ரூபா வரும். இதுதான் ஒரு ஆளுக்கான சதக்கத்துல் ஃபித்ருடைய கணக்கு. பேரித்தம்பழத்தை கணக்கா வச்சீங்கன்னா, கோதுமையை கணக்கா வச்சீங்கன்னா இதுதான் கணக்கு. அப்போ கோதுமையை நீங்க கணக்கா வச்சீங்கன்னா அதே 700 ரூபா கிட்ட 500 ரூபா கிட்ட வந்துடும். அப்போ 90ங்கிற கணக்கு என்ன? இப்போ சதக்கத்துல் ஃபித்ர் 90 கொடுக்கணுங்கிறதுக்கான கணக்கு என்ன? அன்பானவர்களே, சதக்கத்துல் ஃபித்ர் 90க்கான கணக்கு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெருமானார் கோதுமைக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுத்தாங்க. என்ன சலுகை அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கோதுமைங்கிறது அயல் நாட்டு உணவு, வெளியிருந்து வரணும். சிரியால இருந்து கோதுமைங்கிறது உள்ளுக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. எனவே கோதுமையினுடைய விலை மதீனால என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா, அன்றைய காலத்துல அன்பானவர்களே பேரித்தம்பழத்தை விட 3 மடங்கு அதிகமா இருந்துச்சு. பேரித்தம்பழம் 200 ரூபான்னா அது 800 ரூபா இருக்கும் கோதுமையினுடைய விலை. ரெண்டாவது, அன்றைய காலத்துல கோதுமை அப்படிங்கிறது அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. இதுதான் அசல்ல கோதுமைங்கிறது, அரசர்கள் சாப்பிடக்கூடிய உணவு. எனவே பெருமானார்ட்ட சில சஹாபாக்கள் சொன்னாங்க, கோதுமையினுடைய அளவு ரொம்ப அதிகம், பேரித்தம்பழத்துடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்? பெருமானார் அப்ப கோதுமைக்கு சொன்னாங்க, கோதுமையில மட்டும் நீங்க நிஸ்ஃபு சா கொடுங்க, அதாவது கோதுமையில நீங்க முழு சா தர வேண்டாம், பாதி கொடுத்தா போதும். ஏன்னா அன்னைக்கு கோதுமையினுடைய விலை அதிகம். அப்படின்னா 3 கிலோ 200ல பாதி என்ன? 1/400. வெளியே அந்த கணக்கு எழுதி போட்டிருப்பாங்க. அந்த 1/400க்கான கோதுமையின் கணக்கு அளவு என்ன இன்னைக்கு காசா பாத்தீங்கன்னா 90 ரூபாய். அதுதான் 90 ரூபாய் எழுதி இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இது அந்த காலத்தினுடைய சட்டம். அல்லாமா தக்கி உஸ்மானி இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்திற்கான ஒரே ஒரு முஜத்தித், மதீனாவிலிருந்து மக்கா வரைக்கும் ஹரமைனிலிருந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முஜத்தித் அல்லாமா தக்கி உஸ்மானி ரஹிமஹு தக்கி உஸ்மானி தாமத் பரகாத்துஹு. அவங்க சொல்றாங்க, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிச்சது. எனவே நாம இந்த காலத்துல அந்த 1/2 கிலோ சாவா என்ன செய்யக்கூடாது, கணக்கு வைக்க கூடாது. 1/600 நமக்கு என்ன செய்யணும்னா அதே 3 கிலோ 200 கணக்கு வச்சு தான் கொடுக்கணும். இதுதான் சரி. பெருமானார் குறைச்சதுக்கான காரணம்ங்கிறது அன்றைய காலத்துல விலை உயர்வு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி விலை உயர்வுலாம் இல்ல. இன்னைக்கு பேரிச்சம்பழம் அதை கவனிக்கும் போது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனவே நம்ம எல்லாத்துலயும் 3/200 தான் கணக்கு வச்சு கொடுக்கணும். இதுதான் கணக்கு. சரி, 90 போட்டோம் என்ன செய்யணும்? அன்பானவர்களே, இதைத்தான் சதக்கத்துல் ஃபித்ருடைய பேண்டுதலான சட்டமா 3ஆ பிரிக்கிறாங்க. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல நல்ல வசதி உள்ளவர்கள் எதை சதக்கத்துல் ஃபித்ரா தரலாம்னா, பேரித்தம்பழத்தில் தரமான பேரிச்சம்பழம் மார்க்கெட்ல எவ்வளவு, அதை 3 கிலோ 200க்கு கணக்கு போட்டா என்ன கிரயம் வருகிறதோ அந்த கிரயத்தை கொடுக்கலாம். அந்த கிரயத்தை கொடுக்கலாம். நான் நடுத்தரமான குடும்பங்க, என்னால் அவ்வளவு கொடுக்க முடியாது. 3 கிலோ 200 கிராம் அளவுக்கான கோதுமை என்ன விலையோ அந்த விலையை கொடுக்கலாம். என்னால எதுவுமே முடியாது, நான் ஒண்ணுமே இல்லாத அவங்களுக்கு தான் அந்த 90ங்கிறது. அவங்க என்ன செய்யலாம், என்னால முடிஞ்சது 90 தான், என் தலைக்கு நான் 90 கொடுத்துறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சதக்கத்துல் ஃபித்ர எல்லாரும் கொடுக்கணும்னால இந்த 90ங்கிற லிமிட்டை இதுக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். அன்பானவர்களே, எனவே முடிஞ்சவங்க யாருக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியை கணக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அதற்கான கிரியத்தை நீங்க சதக்கத்துல் ஃபித்ர்ல கொடுக்கணும். எனவே இதுதான் சதக்கத்துல் ஃபித்ருடைய சுருக்கமான சட்டம். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்வதற்கான தௌஃபீகை நமக்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.